ஹை பேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாட் எபிசோட் 4. லாஸ்ட் எபிசோடு பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்கும், பார்த்துட்டு வாங்க. லாஸ்ட் எபிசோடு எங்கே முடிஞ்சிச்சு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் என்னோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு பாத்ரூமுக்கு போனால அப்போ பாத்ரூம் வெளியில் நின்று ஃபட்ஸா அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ ஃபட்ஸா ரொம்ப பயந்துட்டு உட்காந்துருக்கான் கட்டில். கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நக்குன்னு வெளியில் வரான். அப்போ ஃபட்ஸா அவனை பார்த்து பயந்துக்கிட்டே, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் பாத்ரூம் தான் போயிருந்தேன் அப்படின்னு அவன் சொல்ல, இல்லையே நீ என் பேர் சொல்லி கூப்பிட்டியே அப்படின்னு ஃபட்டு பயந்துகிட்டே கேட்குறான். அதுக்காக, இல்லையே நான் உன் பேரெல்லாம் சொல்லலையே, ஆக்சுவலாக நான் பாஸ்தான்னு சொன்னேன், உன் காதில் ஃபட்ஸான்னு கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். உண்மையாலுமா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்புறம் என்னமோ அவன் சொன்னதெல்லாம் ஃபட்டு நம்புற மாதிரி இல்லை, இருந்தாலும் நீ உனக்கு என் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆனால் உனக்கு தான் அது பிடிக்காதே அப்படின்னு நக்குன்னு சொல்ல, உடனே ஃபட்டோட ஃபெர்மான் ரிலீஸ் ஆகுது. நான் ஓகேன்னு சொன்னா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். நீ எனக்கு பர்மிஷன் கொடுக்குறியா அப்படின்னு நக்குன்னு கேட்க, அப்போ ஃபட்டோட உடம்புல இருந்து ரொம்ப அதிகமாக ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் ஆகுது. அவனுக்கு அந்த ஹீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வருது போல. உடனே அவன் நக்குன் பக்கத்துல வந்து அவன் மேல சாஞ்சுக்கிட்டு லைட்டா அவனை டச் பண்றான். அப்ப நக்குன் பக்கத்துல வந்ததுமே ஃபட்டோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரெட் கலர்ல ஆயிடுது. அந்த ஃபெர்மான்ஸ் ஆக்டிவேட் ஆனதுமே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனே பக்கத்துல போய் அவனை டச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நக்குன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஃபட் என்ன பண்ற நீ நீ இந்த மாதிரி பண்ணா என்னால என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஃபட்டு எதுவும் சொல்லாம ஃபேஸை பார்க்குறான். அப்போ மறுபடியும் நக்குன்னு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கண்ட்ரோல் பண்ணிட்டேங்க தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு கையால் அவன் மேலே கோலம் போட்டிருக்கான். ஆனால் அவன் பக்கத்தில் போனதுமே ஃபட்டுக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லி அவனுக்கே புரிய மாட்டேங்குது. அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறான்னு அவங்களுக்கே தெரியாதுன்னு. ஸோ அந்த ஃபெர்மான் ஸ்மெல் வந்ததுமே இவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவனை பக்கத்தில் போய் கட்டி பிடிச்சிட்டு அவனை என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நக்குன் பாவம், அவனும் எவ்வளோ அவனால முடிஞ்ச அளவுக்கு அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப நக்குன் அவன்கிட்ட கேட்குறான், நீ என்ன ஹீட்ல இருக்கிய அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா என் உடம்பெல்லாம் ரொம்ப ஹாட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் மேல படுத்துக்கிட்டு. ஆனா அதுக்கு மேல ஃபட்டால கண்ட்ரோல் பண்ண முடியல. நக்குன் மடியில ஏறி உட்காந்துட்டு மறுபடியும் அவனை நோண்டிக்கிட்டு இருக்கான். அவன் கழுத்துல எல்லாம் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நக்குன்னு பாவம் எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஃபட்டுக்கிட்ட, ஃபட்டு கொஞ்சம் அமைதியா இரு, காம் டவுன் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு நான் என்ன பண்றேன்னு சொல்லி எனக்கே தெரியல, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆக்சுவலா நீ என்னை டச் பண்ணக்கூடாதுன்னு நான் தான் சொன்னேன், ஆனா இப்ப என்னாலே உன்னை டச் பண்ணாம இருக்க முடியல அப்படின்னுட்டு. எனக்கு என் மனசுல உனக்காக ஃபீலிங்ஸ் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ணும்போது நான் எப்படி உன்னை பத்தி ஃபீல் பண்ணேன் அந்த மாதிரி இல்லை, இப்போ என்னோட ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போய் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பாவம் நக்கும், அவனை எவ்வளவு நேரம் தான் கண்ட்ரோல் பண்ணுவான். கடைசியில அவன் கண்ணாடியை கட்டி வச்சுட்டு, நான் உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால என்ன பண்றான், அவன் கண்ணை பொத்திக்கிட்டு அவனை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கையை ரெண்டுமே அவனை டச் பண்ணாத மாதிரி வச்சுக்கிறான். ஸோ ஃபட்டே தான் பக்கத்துல போய் அவனை டச் பண்றான். அதுக்கப்புறம் ஃபட்டே அவனோட கையை பிடிச்சி அவன் மேல வைக்கிறான், நீ டச் பண்ணல அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன, அவனே பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 2 பேரும் செம ஜாலியா அன்னைக்கு நைட்டு ஸ்பெண்ட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில தூங்கி எந்திரிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நக்குன்னு முழிச்சுட்டு தான் இருக்கான். அப்ப ஃபட்டை அவன் தோல்ல வந்து சாயம், நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு அவன் தலையில கையை வச்சு தடவிக்கிட்டே கேட்கிறான். ஆக்சுவலா ஃபட்டு எந்திரிச்சிட்டான் தான், அவனுக்கு ஒரே வெக்கமா இருக்குது, எப்படி அவனை ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. அதுக்கு நக்குனும், வெக்கப்படாத, இதெல்லாம் நார்மல் தான், ஒரு ஆல்ஃபா ஒமேகாக்கு நடுவுல இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நார்மலான விஷயம்தான். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து சாதா ஒரு ஆல்ஃபா ஒமேகா கிடையாது, நம்ம 2 பேரும் சோல்மேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோல்மேட்ஸ் அப்படின்னு ஃபட்டு கேட்க, நம்ம ஃபேட்டட் மேட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளோட தலையெழுத்து நம்ம 2 பேருக்கு ஒன்னா தான் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னுட்டு. நான் எப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனும் அப்ப இருந்து என்னால என்னோட என் கண்ட்ரோல் எங்கிட்டே இல்லை, பரவாயில்ல நீயா இருக்கிறது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நக்குன்னு சொல்ல, அப்படின்னா நான் உன்னோட டைப்பா அப்படின்னு ஃபட்டு கேட்குறான். அதுக்கு உடனே எனக்கு டைப் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு நக்குன்னு சொல்ல ஃபட்டு தள்ளி படுத்துக்கிறான். சரி, இதுக்கு முன்னாடி நீ டேட் பண்ண கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்க, நான் இது வரைக்கும் யாருமே டேட் பண்ணதில்லை நக்குன்னு சொல்றான். உண்மையாலுமாவா, நீ யாருமே டேட் பண்ணதில்ல, நீ பார்க்க இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்க, இவ்வளவு பணக்காரனா இருக்க, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க. உடனே அவனுக்கு வெக்க வந்துடுது. அப்ப நக்குன்னு சொல்றான், அப்படி எனக்கு எப்பயாச்சும் மூடு வந்துச்சுன்னா என்னோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல சீலம், அவன் பொண்ணுங்களை என் ரூம்க்கு அனுப்பி வைப்பான் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், அதை கேட்டதுமே இவன் கோச்சுக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி தூங்கிடுறான். அவனுக்கு செம்ம கடுப்பாகுது, ஏன் உனக்கு ஒருத்தி பத்தாத அப்படின்ற மாதிரி அவன் டென்ஷன் ஆகி புலம்பிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் இங்க காஃபி ஷாப்ல ஆங்ஸ் அதெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனை பாக்குறதுக்கு நக்கின் வந்திருக்கான். அவனுக்காக ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். நீ அப்படின்னு அவனை ஒரு மாதிரி ஆங்ஸா பார்க்க, நீ இங்க வர வேணாம்னு நான் சொன்னல, அன்னைக்கு நடந்த விஷயத்த நான் அப்பவே மறந்துட்டேன், அதுக்காக நீ திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேணாம் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் அதுக்காக வரல, நான் உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான்.
அன்னைக்கு நான் பண்ணது தப்பு தான், அந்த மாதிரி நான் பண்ணிடக்கூடாது, அந்த விஷயம் நடந்தே இருக்கக்கூடாது, சாரி அப்படின்னு சாரி கேட்க அதுக்கு ஆங்ஸாவும் பரவாயில்ல, நான் தான் ஆல்ரெடி சொன்னல, நான் அதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்றான். ஆனா இப்ப நான் இங்க வந்தது வேற ஒரு காரணம் அப்படின்னு அவன் சொல்ல, என்ன அப்படின்னு ஆங்ஸா கேட்கறான். நான் உன்னை கோட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்றான். கோட் அப்படின்றது வந்து டேட் பண்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது காங்ஸ கேக்குறான். நான் ஒரு பேட்டா, என்ன மாதிரி ஒரு சாதாரண பேட்டாவை நீ எதுக்கு கோட் பண்ண போறோம், அது மட்டும் இல்லாம நீ ட்ரூ ஆல்ஃபா வேற, கடைசியில உங்க ஃபேமிலியில உன்ன ஒரு ஒமேகாக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஆல்ஃபாவா இருந்தாருன்னா ஒமேகாவா இருந்தானே பீட்டாவா இருந்தானே, கடைசியில நம்ம எல்லாருமே மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் நீ இவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பையன், உன்னை போய் ஒரு இப்படி இருந்தாலும் உன்னை ஒரு ஒமேகா தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, ஒரு பேட்டாவை எப்படி உங்க ஃபேமிலியில ஒத்துக்குவாங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அதை பத்தி எல்லாம் அவன் கவலைப்படுற மாதிரி தெரியல நக்கீனு. அப்ப அந்த இடத்துக்கு இன்னொருத்த வேலை செய்யறவர் பலம் அவங்க வந்து பேச, என்ன பண்ணிட்டு இருக்க, போய் வேலையை பாரு அப்படின்னு ஆங்ஸா சொல்றான். இந்த இப்பதானே கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, வேலை செய்யற அப்படின்னு சொல்ல, எங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னு ஆங்ஸா கேட்க, பின்னாடி அந்த சின்ன பையன் வரான். அந்த சின்ன பையன் வந்து நக்கீன பக்கத்துல போய் ஹாப்பியா ஹக் பண்ணிக்க, இது யார் உன் பையனா அப்படின்னு ஆங்ஸா நக்கீனை பார்த்து கேட்க, என்னது என் பையனா, இவன் என்னுடைய கசின் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். என்னோட அங்கிள் பையன், நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அந்த கசின் கேட்கறான். அது வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்லி நக்கின் சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஷூட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அப்புறம் எனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பிளேஸ்ல உட்கார சொல்றான். அவன் போய் அந்த டேபிள்ல உட்கார நக்கின் அந்த ஃபிளவர்ஸை கொடுக்க அதை ஆங்ஸா வாங்கிக்கிறான். ஆனா அவன் கோட் பண்ணதுக்கு ஓகே சொன்ன மாதிரி தெரியல. ஆனா இங்க நக்கினுக்கு ஒரே ஹாப்பியா இருக்குது, அவன் கொடுத்த ஃபிளவர்ஸா வாங்கிட்டான்னு சொல்லி. எங்க வீட்டுல நக்குன் வேலை செஞ்சுட்டு இருக்கான், பக்கத்துல ஃபட்டு உட்காந்துகிட்டு இருக்கான். அப்ப நக்குன் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கறான். அதுக்கு அவன் எதுக்கு என்கிட்ட கேட்கறான், அதான் சிலா இருக்கான்ல, சிலா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, ஆனா நீ தானே எனக்கு ஒர்க் பண்றதுல ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன் அப்படின்னு நக்குன் கேட்க, எனக்கு இன்னைக்கு வேலை செய்யற மூடு கிடையாது, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லு. ஏன் ஃபட்டு கோவமா இருக்கான்னு சொல்லி நக்குனுக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப ஃபட்டோடைய பாடி கார்டு இருக்கான்ல, அவன் ஆண்டி கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருப்பாங்க, வாங்க நம்ம போய் அங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அவன் எந்திரிச்சு போயிடுறான். நக்குனுக்கு ஒரே கடுப்பா இருக்குது, என்னடா இவன் நம்ம ஆள் நம்ம கிட்ட கோச்சுக்கிட்டானே அப்படின்னு. ஆண்டி எங்க கிச்சன்ல நின்று குக் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஃபட்டு அவனுடைய பாடி கார்டு வராங்க. அங்க வந்ததுமே ஆண்டி என்ன சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான். அவன் ஆக்சுவலா அம்மான்னு தான் கூப்பிடுறான். இன்னைக்கு நான் நக்குனோட ஃபேவரட் டிஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பக்கத்துல வந்து நிக்கிறான். அங்க முந்திரி வச்சிருக்குது, இந்த கறியில முந்திரி போட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஆமா பீனட்ஸ் தான் போடுவாங்க, ஆனா அவனுக்கு பீனட்ஸ் பிடிக்காது, அதான் முந்திரி அப்படின்னு சொல்ல, ஆமா என் கொடுத்தது சாப்பிட மாட்டானா அப்படின்ற மாதிரி அவன் வாய்க்குள்ள முணங்குறான். அப்ப பின்னாடி நக்குன்னு வந்து நின்று அதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். இருங்க ஆண்டி நான் கட் பண்றேன் அப்படின்ட்டு பொட்டேட்டோ வாங்கி கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கட் பண்ணதே சரியில்லை, செகண்ட் கட் பண்ணும்போது அவன் கை கட் ஆயிடுது. இவன் வேற கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இவனுக்கு ஏதாச்சும் அடிப்பட்டாலோ வலி வந்தாலோ உடனே நக்குனுக்கும் வலிக்குது. இப்ப இவனுக்கு கையில அடிப்பட்டது கூட உடனே நக்குனுக்கு வலிக்குது. நக்குன்னு உடனே பக்கத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க பாடி கார்ட்ஸ் எல்லாருமே பக்கத்துல ஓடி வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஆண்டி இருக்காங்கல்ல, ஆண்டி நக்குனை பார்த்து, சாரி அவன் எனக்கு சமைக்கிறதுல ஹெல்ப் பண்றேன்னு சொன்னான், அதான் நான் அவனுக்கு ஓகேன்னு சொன்னேன், ஃபியூச்சர்ல அவன் உனக்கு இந்த மாதிரி சமைச்சு கொடுப்பான்ல அப்படின்னு சொல்ல, உடனே ஃபட்டு கோவமாம், ஆமா நான் எதுக்கு அவனுக்கு சமைச்சு கொடுக்க போறேன், அதான் அவனுக்கு நிறைய பொண்ணுங்க இருக்காங்களே அவங்க சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, நக்குன் பின்னாடி இருந்து அவனை ஹக் பண்ணிட்டு, அதெல்லாம் பழசு எப்பயோ நடந்தது, இப்ப எனக்கு யார் மேலேயும் ஃபீலிங் கிடையாது, இப்ப எனக்கு உன் மேல மட்டும்தான் ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே சிரிப்பா இருக்குது. ஆனா அப்பயும் ஃபட்டு சமாதானம் ஆன மாதிரி இல்ல, போட அப்படின்னு சொல்லி உன்னை லைட்டா அடிக்க, உடனே நக்கணும், அம்மா இங்க பாருங்க அம்மா இவன் அடிக்கிறா அப்படின்னு சொல்ல, ஆமா நீ பண்ண தப்புக்கு தான் நான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் ஃபட்டு வேணும்னே அவனை 2 அடி அடிக்கிறான். அப்புறம் எல்லாம் சமைச்சு முடிச்சு சாப்பிட வந்து உட்காடுறாங்க. அப்ப நஃபீட் அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கேன். ஆன்டி நஃபீட்டை சாப்பிட கூப்பிடுறாங்க. ஆனா நஃபீட்டை பதிலே சொல்ல மாட்டான். உன்னதான கூப்பிடுறாங்க வா சாப்பிடு அப்படின்னு நக்குனும் கூப்பிட அவன் பதிலே சொல்ல மாட்டான். அப்ப பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஆளுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அவன் உடனே, என்னடா பெரியவங்க பேசினா பதில் சொல்ல மாட்டியா, பெரியவங்க நம்ம கிட்ட பேசும்போது அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும், அதுதான் வந்து மரியாதைன்றது, இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு ஃபட்டு கேட்கிறான். அந்த நஃபீட்டுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஆனா அதோட நிறுத்தாம பின்னாடி திரும்பி நக்குன் கிட்ட, நீயும் சும்மாவே இருக்க மாட்டியா, எதுக்கு எப்போதும் சும்மா அவனை திட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப நஃபீட்டுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. நீ யாரடா என்ன திட்டுறதுக்கு, நீயே யாரோ ஒரு ஒமேகா, அதுவும் நீ யாரோ எங்க வீட்டுல இருந்து நீ தங்கி இருக்க, நீ எதுக்கு எங்க பிரச்சனை தலையிடுற, இரு நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஃபட்டு கோவமா அங்க இருந்து எந்திரிக்கிறான். அப்படியா சரி போய் ட்ரை பண்ணி பாரு, எனக்கு இந்த வீட்டை விட்டு போறதுனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் போய் சொந்தமா ஏதாச்சும் வேலை செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், ஆனா நான் ஒன்ன மாதிரி கிடையாது, எந்த வேலையுமே செய்யாம இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு எல்லாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்ன மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அந்த நஃபீட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவன் கடுப்பாயிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்ப நக்குன்னு மெதுவாக அவன் கையை பிடிச்சு சரி உட்காரு சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அப்புறம் அவங்க சாப்பிடலான்னு போறாங்க. லைட்டா கொஞ்சம் ஃபட்ஸோட மூடும் சரியாயிடுது.
உடனே ஃபட்டு ஆன்ட்டி கிட்ட சாரிம்மா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நீ பண்ணது கரெக்டு தான், நீ கரெக்டாக தான் பேசுன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட போறாங்க. அப்ப அந்த செஞ்ச டிஷ் வந்து நக்குனோட ஃபேவரெட்ல. ஸோ ஃபட்டே பக்கத்துல போய் ஹாப்பியா அவனுக்கு சர்வ் பண்ண போறான். அப்ப திடீர்னு ஒரு பாடி கார்டு ஓடி வந்து நக்குனோட காது கிட்ட ஒரு முக்கியமான பிரச்சனை, கம்பெனில ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவன் காதுல சொல்ல, சாரி இப்ப நான் உடனே ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா ரொம்ப ஹாப்பியா சாப்பிட்றதுக்கு ஃபட்டு வந்து உட்கார்ந்தால. நக்குன் பாதிலே போறேன்னு சொன்னதுமே அவனுக்கு டென்ஷன் ஆகுது. அப்ப அவன் கோச்சுக்க, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறான். போகும்போது அவனுக்கு ஒரு முத்தமும் கொடுத்துட்டு போறான். ஆனா பாவம் ஃபட்டுக்கு ஒரே கடுப்பா இருக்குது. ஃபட்டை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா புதுசா கல்யாணமான பொண்ணு மாதிரி இருக்கான். போய் எப்ப பார்த்தாலும் புருஷன் கூடவே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி சாப்பிடும்போது கூட என்னை விட்டுட்டு போறீங்களே அப்படின்ற மாதிரி அவன் நக்குன் கிட்ட கடுப்பாகிறான். அதனால ஃபட்டு சாப்பிட மாட்டான். அவன் சாப்பிடாம அந்த பக்கமா போயிட்டு இருக்கு. அப்ப வழியில சோஃபால உட்காந்துட்டு நஃபீட் அவனோட போன்ல என்னமோ பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஃபட்டை பார்த்ததுமே வேணும்னே கால் மேல காலை போட்டு உட்காடுறான். அதுக்கு இவனும் சும்மா இருக்க மாட்டான், வாயை வச்சுக்கிட்டு இவனை போய் நஃபீட் கிட்ட வம்புக்கு இழுக்கிறான். ஏன் வேணும்னு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியா, உனக்கு மரியாதை தெரியாதா அப்படின்னு கேட்க அவனுக்கு கடுப்பாகுது. அதோட நிறுத்தி இருக்கலாம், ஆனா உங்க வீட்டுல ஒழுங்கா வளர்க்கலையா அப்படின்னு சொல்ல உடனே நஃபீட்டுக்கு செமையா டென்ஷன் ஆயிடுது. அவன் கோவமா எந்திரிக்க அவனோட ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் ஆகுது. உடனே இவனுக்கு ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் ஆக, நஃபீட் வந்து ஆல்ஃபா தானே, ஸோ அவனோட ஃபெர்மான்ஸு ஃபட்டை அட்டாக் பண்ணுன்னு நான் நினைச்சேன். ஆனால் பார்த்தா ஃபட்டோடைய ஃபெர்மான்ஸை வந்து இவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. கடைசியில் ரெண்டு பேருமே சண்டையை விட்டுடுறாங்க. சாப்பிட மாட்டல, சரி இப்போ உன்னோட சாப்பாடுத்துக்கு நாங்கள் நாய்க்கு போடுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கோவமா ஃபட்டு போகிறான். அப்போ நஃபீட்டுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்புறம் இங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி நக்குன் வந்தால அந்த இடத்துல போலீஸ்ல ஒரு ஆள் உட்கார வச்சிருக்காங்க. அப்ப கொஞ்ச நேரத்துல அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தால, அந்த பொண்ணு பேர் என்ன அமித்ரான்னு நினைக்கிறேன். ஆமாமா, அந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன்ல வர சொல்றாங்க. ஏன்னா நம்ம நக்குனுடைய ஃபேக்டரியில யாரோ ஒருத்தவங்க இல்லீகலா உள்ள வந்திருக்காங்க, அந்த ஆளை தான் புடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. அவன் யார் அப்படின்னு கேட்க, அமித்ராவுடைய அங்க வேலை செய்யற ஆள் அப்படின்னு சொல்ல அமித்ரா வர சொல்றாங்க. ஆனா அவ அந்த ஆளை அனுப்பல. அவ ரொம்ப கோவமா யார் ஒன்னு அனுப்புனது அப்படின்னு கேட்க, இல்ல அப்படின்னு சொல்லி அவன் பொய் சொல்றான். பொய் சொல்லாத, உண்மை சொல்லு அப்படின்னு கேட்க, அப்பயும் பதில் சொல்ல மாட்டான். கடைசியில அந்த அமித்ரான்ற பொண்ணு கன்னை எடுத்து மிரட்டுறான். அதுக்கு அவன் பயந்துட்டு, வேணாம் என்ன எதுவும் பண்ணாதீங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னுட்டு கிங்கியாக்கு தான் நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்ல, கிங்கியாக்கு அப்படின்னு கேட்க, ஆமாம் அவதான் இங்க என்ன அனுப்பி வச்சா, என்ன விஷயமா அப்படின்னு நக்குன் கேட்க, அதெல்லாம் எதுவும் சொல்லல, ஜஸ்ட் அங்க போக மட்டும்தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நக்குன் சொல்றான், சரி விடு, என்னோட ஃபேக்டரியில ஏதாவது எந்த பிரச்சனையும் வரல, அதனால நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னுட்டு நக்குன் அங்க இருந்து கிளம்புறான். நக்குன் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது எப்பயுமே அவனை அட்டாக் பண்றாங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கு அட்டாக் பண்றதுக்கு ஒரு கும்பல் வராங்க. அப்ப நக்குன் அவனுடைய பாடி கார்டும் கீழே இறங்கி சண்டை போடுறாங்க. அதே நேரம் வீட்டுல இங்க ஃபட்டு அவனுக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப சண்டை போட்டு இருக்கும்போது சிலாவை ஷூட் பண்ண வராங்க. நடுவுல நக்குன் வந்துடுறான் அவனை காப்பாத்துறதுக்கு. ஸோ அவனோட வயிற்றுல குண்டு பட்டுருது. அவனுக்கு அங்க அடிபட்டதுமே உடனே அதே மாதிரி இங்க ஃபட்டுக்கும் வலிக்குது. அடுத்த சீன்ல நக்குனை ஹாஸ்பிட்டல் உட்கார வச்சு மருந்தெல்லாம் போட்டு கட்டு போட்டுட்டு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, குண்டு லைட்டா தான் பட்டிருக்குது, இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு நீங்க இங்கே இருங்க, அப்சர்வேஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம இவன் வந்து ஃபட்டுக்கு சொல்ல மாட்டான். ஆனா அவனுடைய பாடி கார்டுக்கோ இல்ல அவனுடைய அண்ணனுக்கோ யாருக்கோ கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு என்னோட மெடிசனை எடுத்துட்டு வா அப்படின்னுட்டு போனை வச்சிடுறான். எங்க ஃபட்டு அவனுக்கு கால் பண்ணி ஒரே டயர்ட் ஆயிடுறான். ஆனா நக்குன் போனை எடுக்க மாட்டான். அப்ப ஆன்ட்டி பக்கத்துல வந்து, ஏன்பா சாப்பிடலையா, நீ சாப்பிட, அவன் வரது கொஞ்சம் லேட் ஆகும் போல அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல அவன் வரட்டும் நான் அப்புறமா சாப்பிட்றேன்னு ஃபட்டு சொல்றான். ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்பயும் நக்குன் வரவே இல்லை. ஸோ ஃபட்டு தனியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கடைசியில அங்கேயே தூங்கிடுறான் அவன். அடுத்த நாள் காலையில தான் நக்குன் வரான். நக்குனை பார்த்ததுக்கு அவனுடைய அம்மா, ஏன்டா இவ்வளோ லேட்டு, ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா நான் போன இடத்துல கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் வர முடியல, நான் அங்கேயே நைட்டு ஹோட்டல்ல தங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் போய் சொல்றான். அவனுக்கு கண்ணு பட்டதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான், அதாவது அந்த குண்டு பட்ட விஷயத்த. அப்ப அந்த இடத்துல ஃபட்டு நின்று அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். அவன் ஹோட்டல்ல தங்கிட்டான் அப்படின்னு சொன்னதுமே ஃபட்டுக்கு செம்மையா டென்ஷன் ஆக அவன் ரூமுக்கு போயிடுறான். அப்ப பின்னாடியே நக்குன்னு வரான். வந்துட்டு அவனுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்ல, அவனுக்கு அடிபட்டு இருக்குது. ஆனா அவன் ஃபட்டுக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான். அப்ப மெதுவா நக்குன்னு அந்த பெட்ல படுத்துக்க, ஃபட்டு பக்கத்துல வந்து அவனையே பாத்துக்கிட்டு இருக்கான். நேற்று எங்க போயிருந்த அப்படின்னு கேட்க, அதான் சொன்னல எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, நான் இப்ப ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கண்ணை மூடிட்டு படுக்கிறான். அப்ப ஃபட்டுக்கு செம்மையா கடுப்பாக அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்ப அந்த அமித்ரா இருக்கல, அந்த பொண்ணு ஆபீஸ்க்கு வந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். நீ தான் அந்த ஆள் அங்க அனுப்புனியான்னு. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஆமா நான் தான் அனுப்பினேன், ஆனா நான் உன்னோட நல்லதுக்கு தான் பண்ணேன், நீ வின் பண்ணணும் அப்படின்றத தான் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இவங்களோட குரூப்புக்கும் இப்ப நக்குனுடைய குரூப்க்கு அந்த கம்பெனிக்கு ஏதோ காம்படிஷன் போல, சோ இவ வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவ அனுப்பியிருக்கான். ஆனா அந்த விஷயம் அமித்ராக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவ என்ன சொல்றான் அப்படின்னா, சீட் பண்ணி தான் நான் ஜெயிக்கணுமா, என்னால உண்மையாலுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருந்தியா அப்படின்னு அவ கோவமா கேட்கறான். இல்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சேன், நான் ஒரு
சாதாரண ஒமேகா, நான் உனக்காக ஏதாச்சும் பண்ணணும் தான் பண்ண அப்படின்னு அவ சொல்றான். ஆனா அமித்ராக்கு செமையா டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவ வந்து நேர்மையா வின் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறா போல. அவ கடுப்பாயிட்டு, அப்படின்னா நீங்க யாருமே நான் நம்பல தானே அப்படின்னு கோவமா சொல்றான். அப்புறம் ஃபட் அங்க கடுப்பா அங்கிருந்து கிளம்புனால அவன் அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா காஃபி ஷாப் வந்திருக்கான். அப்ப அந்த காஃபி ஷாப்ல நக்குனுடைய அந்த கசின் சொல்லுவாங்கல்ல, அவங்க 3 பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த பொண்ணுங்க ஃபட்டை பார்த்ததுமே நீங்க ஆல்பாவா அப்படின்னு கேட்க, இல்ல ஒமேகா அப்படின்னு ஆன்சர் சொல்றான். அப்படியா, ஆனா பாக்குறது நீங்க ஆல்பா மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. எனக்கு மட்டும் தெரியாம இருந்தா உங்களை ஆல்பான் தான் நினைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ல, நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஆல்பான் தான் நினைச்சேன் அப்படின்னு ஃபட்டு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த கசின் பையன் அவனோட 2 தங்கச்சியும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நக்கின் கிட்ட இருந்து ஃபட்டு கால் வருது. எங்க நக்குன் அப்படின்னு கேட்க, அவன் தான் ரூம்ல டயர்டா தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்றான். அப்ப ஹாஸ்பிட்டல் அவன் இல்லையா அப்படின்னு நக்கின் கேட்க, ஹாஸ்பிட்டலா, நைட் அவன் ஹோட்டல்ல தானே தங்கியிருந்தான் அப்படின்னு ஃபட்டு கேட்க, இல்ல அவன் நைட்டு ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தான், அவனை ஷூட் பண்ணிட்டாங்க, அதனால அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே அவனுக்கு ஒரே பயமா இருக்குது. என்ன சொல்ற நீ, அவன் என்கிட்ட அதை பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்க, சரி அதை விடும், அவனுக்கு எந்த மெடிசன் அலர்ஜி அப்படின்னு கேட்கறான். அது வந்து இப்பதான் அவங்க 2 பேரும் பழக ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த விஷயத்த பத்தி எல்லாம் இன்னும் ஃபட்டுக்கு தெரியல. சரி நீ போனை வேணும், அம்மாக்கு போன் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் போனை வைக்கிறான். இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்கா நக்கீனு நக்குனை பாக்குறதுக்காக. ஆனா நக்குன் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அப்ப அதே ஹாஸ்பிட்டலுக்கு அங்க சாங் இருக்கால, அவனு வந்திருக்கான். அவனு மெடிசன் வாங்கிட்டு திரும்ப அவங்க 2 பேரும் மீட் பண்றாங்க. என்ன பண்ற நீங்க அப்படின்னு நக்கீன் கேட்க, என்னுடைய ஹீட் வரப்போகுது, அதனாலதான் சும்மா ரெகுலர் செக்அப்க்கு வந்தேன், கொஞ்சம் மெடிசன் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்றான். சரி வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நக்கீன் கேட்க, முடிஞ்சிருச்சு, அதான் டாக்ஸி புக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். என்னோட கார் வெளியில தான் வெயிட் பண்ணுது, வா நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் கூப்பிட, ஆனா வழியில எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கெஃபேக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாங்கும் பரவாயில்லன்னு சொல்றான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேருமே கெஃபேக்கு வந்துடுறாங்க. அப்ப நக்கீனுக்காக அங்க ஃபட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஃபட் அவனை பார்த்ததுமே என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்கிறான். நேற்று நைட்டு ஒரு சின்ன அட்டாக் நடந்திருக்குது, நக்குனை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. அப்ப அந்த புல்லட் இவன் மேல பட்டுடுச்சு, அதனால நேற்று நைட்டு ஃபுல்லா அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் தங்கியிருந்தான், இன்னைக்கு காலைல தான் வந்திருந்தான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே ஃபட்டுக்கு ஒரே கில்ட்டியா இருக்குது. ஆனா எனக்கு இந்த விஷயம் தெரியாதே, நான் அவன்கிட்ட ரொம்ப கோவமா பேசினேனே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயோ, நான் போய் உடனே அவனை பார்க்கணும்னு சொல்லி ஃபட் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அப்ப சாங் சொல்றான், சரி நானும் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க இருந்து கிளம்ப போக, நீ எதுக்கு தனியா போறேன், நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு நக்கின்னு சொல்றான். இல்ல பரவாயில்ல அப்படின்னு அவன் சொல்ல, பரவாயில்ல நான் டிராப் பண்ணிடுறேன்னு சொல்றல அப்படின்னுட்டு, நீ என் கூட வா அப்படின்னு ஆங்ஸாவையும் கூப்பிடுறான். நான் எதுக்கு, எனக்கு இங்க வேலை இருக்கு அப்படின்னு ஆங்ஸா சொல்ல, இல்ல நான் சாங்க டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு தனியா போகணும்ல, நீ என் கூட வந்தா என் வீடு வரைக்கும் துணையா இருக்கும்ல அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப சாங்கு ஆங்ஸாவை பார்த்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல, ஆங்ஸாவும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இங்க ஃபட்டு ரொம்ப வேகமா அவனோட ரூம் ஓடி போய் பாக்குறான். அங்க ரொம்ப டயர்டா நக்குன்னு படுத்துக்கிட்டு இருக்கான். இவன் பக்கத்துல போய் லைட்டா அவனை டச் பண்றான். அவனோட ட்ரெஸ்ஸை ஓபன் பண்ணி பாக்குறான். அங்க கட்டு போட்டிருக்குது வயிற்றுக்கிட்ட. அதை டச் பண்ணதுமே அவனுக்கு வலிக்குதோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் இவனுக்கு வலிக்குது. இவன் வலியில அப்படின்னு சொல்ல தூக்கத்துல நக்குன்னு எந்திரிச்சிடுறான். எனக்கு நேற்று நைட்டு இதே மாதிரிதான் வலிச்சிச்சு அப்படின்னு ஃபட்டு சொல்றான். அப்புறம் இவனை பார்த்துட்டு, நேற்று நைட்டு உனக்கு இந்த மாதிரி அடிப்படிச்சுன்னு எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்கறான். இல்ல இப்ப எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல, இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பெரிய ஒரு குண்டு பட்டிருக்குது, நீ எப்படி என்கிட்ட சொல்லாம இருந்திருப்ப அப்படின்னு ஃபட்டு கேட்க, அது ஜஸ்ட் ஒரு சாதாரண குண்டு, தேய்ச்சிட்டு தான் போச்சு, உள்ள எல்லாம் போகல அப்படின்னு சொல்ல, உள்ள போகலையா, இதே உன் ஹார்ட்ல போயிருந்தா என்ன ஆயிருக்கிறது, இவ்வளவு அசால்ட்டா சொல்ற நீ, ஆனா நேற்று நைட்டு எனக்கு இதே மாதிரி தான் ரொம்ப வலிச்சுச்சு தெரியுமா, இப்பயே அதே மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்ல, மெதுவா நக்குன் பக்கத்துல வந்து அவனுடைய செஸ்ட்ல கை வச்சு பாக்குறான். இங்க வலிக்குதா அப்படின்னு கேட்டுட்டு, ஆக்சுவலா இந்த மாதிரி பாண்டான ஆல்பா ஒமேகா இந்த மாதிரி வலியெல்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஒருவேளை நம்ம 2 பேரும் சோல்மேட்ஸ்ன்றதால நம்ம 2 பேரும் வலியை ஷேர் பண்ணிக்கிறோமோ என்னமோ அப்படின்னுட்டு அவனுக்கு வலிக்குதுன்னு சொன்னால அந்த இடத்த டச் பண்ணி பாக்குறான். இங்க வலிக்குதா அப்படின்னு கேட்க, இல்ல இப்ப பரவாயில்ல, நேற்று தான் ரொம்ப வலிச்சுச்சு அப்படின்னு சொல்ல, பக்கத்துல நக்குன் வந்து அவனை ஹக் பண்ணிட்டு அவனோட ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் பண்றான். அதே மாதிரி அவனோட ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் ஆகுது. 2 பேருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, இனிமே நான் கேர்ஃபுல்லா இருப்பேன், அப்படி இருந்ததால உனக்கு எதுவும் வலி வராது அப்படின்னு சொல்ல, இது நடந்த விஷயத்துக்கு நான் உனக்கு சாரி சொல்லணும் அப்படின்னு நக்குன் அவங்ககிட்ட சாரி சொல்றான். அதுக்கு ஃபட்டு, நானும் உனக்கு சாரி சொல்லணும், ஏன்னா நானும் இந்த மாதிரி அடிக்கடி அடி வாங்கிட்டு வந்ததால உனக்கும் உடம்புல வலி வந்திருக்கும்ல, அதனால நானும் சாரி அப்படின்னுட்டு, சரி இனிமே நம்ம 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம், நம்ம 2 பேருமே இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்மளோட உடம்ப நல்லா பாத்துக்கணும், அப்பதானே மத்தவங்களுக்கு வலிக்காம இருக்கும் அப்படின்னு அவன் ரொம்ப கியூட்டா சொல்ல, நீ எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உன்னை பார்க்கும்போது எனக்கு உன்னை கிஸ் பண்ணும் போல தோணுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபட்டு அவனை பார்த்துட்டு, ஏன் எதுக்கு சும்மா இருக்க, பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்கிறான். அப்படின்னா நான் கிஸ் பண்ணலாம் நீ சொல்றியா அப்படின்னு அவனுக்கு பர்மிஷன் கேட்கிறான் நக்குன்னு. அதுக்கு ஃபட்டை சிரிச்சுக்கிட்ட பக்கத்துல தான் அவனை கிஸ் பண்ண, 2 பேரும் ஜாலியா உமா கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேஸ், பை.